மாலை வணக்கம். ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் இந்தியா ஜோன் 16 ராணிப்பேட்டை பவர் சிட்டி லிவிங் எத்திக்ஸ் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இஸ் ஹியர்பை கால் டு ஆர்டர். முதலில் தேசி கோட்பாடு. கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெருஞ்செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். நன்றி. அடுத்து வரவேற்புரை. இன்றைய ஆன்லைன் நிகழ்ச்சி ட்ரைனிங் ப்ரோக்ராம் நிகழ்ச்சிக்கு ஃபேக்கல்டியாக வருகை புரிந்துள்ள ஜேசி ராமசாமி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதே போல இந்த நிகழ்ச்சியில் இந்த இணையத்தில் இணைந்துள்ள அத்தனை ஜேசி உறுப்பினர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த மேடையை முறைப்படி பயிற்றுனர் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நீங்க உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க சார். நான் ராமசுவாமி, நேஷனல் ட்ரெய்னர், ஜேசி இந்தியா வேலூரை சேர்ந்தவன். ஒரு 26வது வருஷத்துல ஜேசி இருக்கேன். ராணிப்பேட் மாவட்டத்தில் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். திரும்ப ராணிப்பேட்டில் வந்து கிளாஸ் எடுக்கிறதுங்கிறது வந்து பழைய ஸ்கூல்ல போய் கிளாஸ் எடுக்கிற மாதிரி. ஸோ அந்த வகையில எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களையும் பாராட்டி மகிழ்கிறேன். நான் ஆக்சுவலா டிராவல் இருக்கேன், அதனால நான் அப்படியே ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கு இவர்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கேன். ஸோ அவர் ஷேர் பண்ணுவாரு. எம்பத்தி அப்படிங்கிற டாபிக் எடுக்க போறோம். இந்த எம்பத்திங்கிற நம்ம செல்வம் சார் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவாங்க. எம்பத்தி அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிக்கலாம். இது ஆக்சுவலா ஒரு கிரீக் வேர்ட்ல இருந்து வந்த ஒரு விஷயம். அடுத்த ஃபீலிங் ஜிம் அப்படின்னு ஒரு அர்த்தம் வரா மாதிரி இந்த வார்த்தை தெரிஞ்சுங்க. ஸோ அந்த வகையில இந்த எம்பத்திங்கிறதுக்கும் சிம்பத்திங்கிறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதான் நம்ம கொஞ்சமா பார்க்கலாம். ஒரு 50 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி. அப்பா வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. கேம்ப் அடிக்கடி போவாரு. அன்னைக்கு காலையில கிளம்பி போறாரு. பையன் அழுதுட்டே இருக்கான். பையனை கண்டுக்கவே இல்லை அப்பா. ரொம்ப அழகான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அப்பா பறந்து போயிடுறாரு. பையன் அழுதுட்டே இருக்கான். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்பா போன கார் திரும்ப வருது. அந்த பையனுக்கு அப்படியே ஒரே சந்தோஷம். அப்போ அந்த கார்ல அந்த அப்பாவோட கார் டிரைவர் வந்து சொல்றாரு, ஐயா பையனை ஐஸ்வர் சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு அந்த பையனோட அம்மாட்ட. உடனே அந்த பையனோட அம்மா அவசர அவசரமா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தர்றாங்க. இந்த சின்ன பையனை கண்டு தொலைச்சிட்டு அப்படியே ஓடிட்டு கார்ல ஏறி உட்காந்துக்கிறான். அந்த கார் வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க தான் போறாங்க. அங்க போன உடனே இந்த பையன் அவங்க அப்பாவை பாக்குறான், அவரை வந்து பாக்குறாரு. அப்புறம் 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. அப்போ அப்பா வந்து சொல்றாரு, நான் உன்னை விட்டு வந்த ஒரு மனசு கஷ்டமா இருந்தது, அதை நான் இவர்கிட்ட சொன்னேன். ஏன் விட்டு வந்து பையனுக்கு ஜீவிதம் அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாரு. அதனால உடனே அழைச்சிட்டு போலான்னு அதுக்காக தான் அனுப்பிச்சேன் அப்படின்னோட அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பையன் வேற யாரும் இல்லைங்க, நான் தான். அந்த சைட்ல போட்டோ என்னோட போட்டோ தான் போட்டிருக்கேன். ஸோ எம்பத்திக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். எம்பத்திங்கிறது வந்து எப்படின்னா 3 விதமா பார்க்கலாம். ஒண்ணு ஃபீலிங்ஸ் விரும்ப கேட்டுக்கிறதோட சரி. அடுத்தது அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுங்கிறதுல அவங்க கேட்டதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்றது. 3வது என்னன்னா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் என்னங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு யூஸ்டா ஹெல்ப் பண்றது. இந்த 3 விஷயங்களையும் வந்து எம்பத்திங்கிற ஒரு கேட்டகரியில எடுத்துக்கிட்டாங்க. நான் இன்னைக்கு ஃபுல்லா ஆக்சுவலா பிபிடி போட்டிருக்கேன் தவிர்த்து நான் சொல்றது எல்லாமே என் லைஃப்ல உள்ள விஷயங்கள தான் சொல்லிக்கிறேன். அப்புறம் ராமகிருஷ்ண கேட்டு ஸ்கூல்ல ஒரு பையன் படிக்கிறான். 7வது படிச்சுக்கிறான். அப்போ ஸ்கூலுக்கு இந்த பசங்க எல்லாம் வந்து விளையாடுறதுக்கு போவாங்க. வெள்ளிக்கிழமை லாஸ்ட் 2 பீரியட் வந்து பிடி. அப்போ இந்த பையன் எல்லாம் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ கோர்ஸ் என்ன ஆகுதுன்னா, இந்த பையன் கையில ஒரு கல் எடுத்து தூக்கி போட்டு பார்க்குறான். இந்த கல் நம்ம தூக்கி போட்டா நம்ம கைக்கு வருது, சைட்ல ஏதாவது ஒரு செலுத்துல போட்டா பந்து மாதிரி தூக்கி வருமா
யோசிச்சுட்டு என்ன பண்றான், போடுறான். இவன் போட்ட இடம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலோட போர்டு. இவன் போட்ட கல் பட்டு கண்ணாடி உடைஞ்சிருச்சு. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் என்ன பண்றாரு, அந்த பசங்களோட யூனிஃபார்மை ட்ரேஸ் பண்ணி அந்த பள்ளியோட ஹெச்எம்க்கு போன் பண்றாரு. இந்த மாதிரி உங்க பசங்க போறவங்க யாரும் கல்லெடுத்து வச்சுட்டாங்க சார், நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் பண்ணேன், ஜஸ்ட் உங்களுக்கு தகவல் சொன்னேன் அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. கல்ல எடுத்து உடைச்ச பையன் ஒன்றும் கண்டுக்காம பாட்டு போயிட்டான். மண்டே அன்னைக்கு அந்த ஸ்கூல்ல எப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் ஹால்ல இருக்கிறோம். எல்லாரும் நிற்கிறாங்க. அப்போ ப்ரேயர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹெச்எம் வந்து மைக் எடுத்து சொல்றாரு, 7th பாய்ஸ் மட்டும் இருங்கப்பா, பாக்கி பேர்லாம் போங்க அப்படிங்கிறாரு. அப்போ 7th பாய்ஸ் மட்டும் அப்படியே நிற்கிறாங்க. அப்போ அந்த ஸ்கூல்ல ஒரு போர்டு, ஒரு பக்கம் இங்கிலீஷ்லயும் ஒரு பக்கம் தமிழ்லயும் இருக்கு. தமிழ்ல என்ன எழுதிருக்குன்னா, நான் இந்த பள்ளியில் படிக்கிறேன், நான் இந்த படிப்பதில் பெருமை அடைகிறேன், என்னால் இந்த பள்ளி பெருமை அடைகிறேன். அதே இந்த பக்கத்துல இங்கிலீஷ்ல இருக்கு, I am studying in this school, I am proud of this school, let this school be proud of me. இப்போ அந்த 7வது பசங்களை வரிசையா எனக்கு வச்சு சொல்ல வைக்கிறாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரா சொல்லிட்டே வராங்க. ஆனா ஒரு பையன் மட்டும் எல்லாரையும் பின்னாடி தள்ளிட்டே போறான். ஏன்னா அவன் தான் கருப்பாடு. இப்ப என்ன வச்சு எல்லா பசங்களும் போயிட்டாங்க, அந்த பையன் மட்டும் மாட்டிட்டான். அவன் மாட்டினவன் என்ன பண்ணா, நேரம் ஹெச்எம்மோட காலில் விழுந்தான், நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஹெச்எம் அந்த பையனை கூப்பிட்டு சொல்றாரு, அன்னைக்கு கம்ப்ளைண்ட் வந்த உடனே நாங்க அசிஸ்டன்ட் காஸ்ட் வச்சு அவன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன காம்பன்சேட் பண்ணமோ அதை நான் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒரு 2 விதமா பண்ணிருக்கலாம். ஒன்ன ஃபீஸ் கொடுத்து வெளியில அனுப்பிச்சிருக்கலாம், இல்லைன்னா உன்னை வந்து கண்டிச்சிருக்கலாம். நான் இப்ப என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு அந்த பையன் சொல்றான், எனக்கு தெரியுங்க, நான் வந்து என்னுடைய ஃபியூச்சரை மனசுல வச்சுட்டு நீங்க வந்து என்ன உங்க பொசிஷன்ல வச்சு பாத்துக்க சார், அதனாலதான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அப்புறம் இந்த பையனுக்கு அந்த ஹெச்எம் மேல ஒரு ரொம்ப ஆசை இருக்கு. 7th ல இருந்து 11th படிக்கிறதுக்கு அந்த பையன் நினைக்கிறான், இவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த பையன் ஸ்கவுட்ல தான் சேரலாம். ஸ்கவுட்ல சேர்ந்து அந்த ஸ்கூலுக்கு நிறைய சர்டிபிகேட்ஸ் வாங்கி கொடுக்குறான். 11th எக்ஸாம் வர சமயத்துல ஹெச்எம்மும் அந்த பையனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. எப்படின்னா அந்த பையன் வந்து நல்லா படிக்க மாட்டான், இட்ஸ் நாட் ஸ்டூடியஸ், பட் ஹி இஸ் வெரி சின்சியர். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல சண்டேஸ்ல ஸ்கவுட் கிளாஸ் நடக்கிற சமயத்துல அந்த பையன் வரான். அந்த பையன் வந்து நடத்திட்டே இருந்துச்சு, அங்கேருந்து அந்த மந்திரமூர்த்தி சார் வராரு. வந்து பசங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறாரு. பார்த்துட்டு அவங்க இது பண்றச்சு இந்த நேஷனல் ஆந்தம் கொஞ்சம் தப்பு பண்றாங்க. அப்போ இவர் வந்து கரெக்ட் பண்றாரு, நல்லா பாடக்கூடாது, கரெக்டா பாடணும்னு சொல்லி கரெக்ட் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி அந்த ஹெச்எம்மோட மனசுல ரொம்ப இடம் பிடிச்ச அந்த பையனுக்கு அந்த தலைமை ஆசிரியர் அவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. கேட்கிறாரு, நீ என்ன ரொம்ப கவர்ந்துட்டப்பா, உனக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், உனக்கு ஏதாவது செய்யணும்னு எனக்கு நீ சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இந்த பையன் சொல்றான், சார் பிளாக் மாஸ்க் இருக்குல்ல, அது பக்கத்துல இந்தியாவோட மேப்பை சிலையா நீங்க செஞ்சு வைங்க சார் அப்படிங்கிறார். அவர் பார்த்துட்டாரு, சரிப்பா 3 நாள்ல நான் பண்ணிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 daysல அந்த இந்தியா மேப்பை சிலையா அங்க உருவாக்கி வச்சிருக்காரு. இன்னைக்கும் அந்த இந்தியா மேப்பினுடைய சிலை வந்து ராமகிருஷ்ணா ஸ்கூல் மெயின்ல அந்த பிளாக் மாஸ்டர் கீழே இருக்கு. அந்த ஹெச்எம்கிட்ட கிஃப்ட் வாங்கி திரும்பிற பையன் நான் தான். இந்த 2 விஷயங்கள் வந்து என் மனசுல வந்து என்ன சொல்லிச்சுன்னா, எம்பத்திங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் இந்த 2 விஷயங்களை சொல்றேன். இதை தாண்டி இந்த எம்பத்தியில பாத்தீங்கன்னா தெரியும், அன்னை தெரசா வந்து அவங்க வந்து நிறைய இடங்கள்ல போய் வந்து ஃபீட்பேக் கேட்பாங்களாம். அவங்க வந்து சில பேர் எச்சரித்து அவங்க கையில எச்சரித்துனதாகும். அப்போ அவங்க சொன்னாங்களா, நீங்க எச்சரித்துனது எனக்கு கொடுத்தீங்க, ஆசிரமத்துல இருக்கிறவங்களுக்கு எதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் அந்த எச்சரித்துனவர்கள் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு நிறைய டொனேஷன் கொடுத்ததாகவும் நம்ம படிச்சிருக்கோம். எம்பத்தி அப்படிங்கிறது எங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா, குறிப்பா ஹாஸ்பிட்டல், அதாவது ஒரு டாக்டர் பேஷண்ட் பேசுற விஷயமாகட்டும், இல்ல அப்பா இந்த பையன் மார்க் கம்மியா வாங்கினதுக்கு அப்புறம் அப்பாட்ட அந்த விஷயத்தை எப்படி எடுத்துட்டு போறது வச்சு அந்த அப்பாவுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசுற விஷயமாகட்டும், இந்த மாதிரி மைண்ட்ஃபுல்லா இந்த எம்பத்தி ரொம்ப முக்கியமா அவர் சொல்றாங்க. அதை விட முக்கியமான விஷயம், இந்த குரூப்ல இருக்கிற அத்தனை பேருக்கு எல்லாருமே கல்யாணம் ஆகி எல்லாம் செட்டில் ஆயிருக்கீங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், போயிட்டு வரைச்ச லேட் ஆகுங்கிற தகவலை எவ்வளவு பேர் நீங்க முன்னாடியே சொல்லுவீங்களோ அது மட்டும் இல்லை. பாதி பேரை கேட்டா ஆண்டிவேன்னு சொல்லுவாங்க தவிர்த்து எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லவே மாட்டாங்க.
அப்போ அவங்க பொசிஷன் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்போ ரீசெண்டா நடந்த விஷயம், என்னோட மனைவி வந்து நாளைக்கு வேலைக்கு போனாங்க. அவங்க வந்து மயிலாப்பூர்ல ஒரு ஆபீஸ்ல வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்காக போயிருந்தாங்க. அவங்க போயிட்டாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரேபிட் ஆட்டோ எல்லாம் புக் பண்ணிட்டு போறாங்க. அன்னைக்கு நானும் கிளாஸுக்கு போயிட்டேன். அவங்க அங்கேருந்து இங்க வரதுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் எக்ஸ்போஸ் ஆனாங்க. ஒவ்வொரு இதையும் ஆட்டோ ஏற்றி எடுத்துட்டு எங்களுக்கு நல்லபடியா போயிட்டு வரணும், நல்லபடியா போயிட்டு வரணும்னு இருப்போம். அன்னைக்கு பார்த்து அவங்களுக்கு ஆட்டோ கிடைக்கல, ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நாங்க போன் பண்ணா அவங்க கட் பண்றாங்க. அப்புறம் இங்க இருந்து மருமக இன்னொரு ஆட்டோ ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் சொல்லிட்டாங்க, நான் வரமாட்டேன்னு தெரியாத திரும்ப போன் பண்ணிட்டே இருக்கீங்க, அங்க எந்த கஷ்டத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நாங்க பாருங்க. அப்பதான் அந்த எம்பத்தியுடைய தாக்கம் என்னன்றது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த எம்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மனசுல அடுத்தவங்களுடைய ஒரு இடத்துல பிரித்து பார்க்கணுங்கிற ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். இத அரசியல் தலைவர்கள் எப்படி கையாண்டிருக்காங்கன்னு பார்ப்போம். உங்க எல்லாருக்கும் தெரியும், காமராஜர் வந்து அந்த சத்துணவு திட்டத்தை ஆரம்பிச்சது வந்து ஒரு பையன்கிட்ட வந்து கேட்கிறாரு. அப்போ அந்த பையன் சொல்றான், சாப்பாடு போட்டா நான் பள்ளிக்கூடம் போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்காக ஆரம்பிச்ச ஒரு சத்துணவு திட்டங்கிறது மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு. அது அரசாங்கம் அவர் நினைச்சா கூட அவங்க அந்த பியூரோக்ராட்ஸால இது வந்து பண்றது கஷ்டம், அது கஷ்டம் சொல்லிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அந்த திட்டத்தை முழுமையா எடுத்துட்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் அவர் வந்து எம்பத்தைஸ் பண்ணாங்க. பசங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் அவர். அதே காமராஜருக்கு ஒரு என்ன ஆகுது, அவர் வந்து ஒரு ஒரு கிராமத்துல இருந்து வந்த மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப வாசல்ல நிறைய பஸ் ஓனர்ஸ் எல்லாம் வந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கு. ரொம்ப லேட் ஆகுது. அதுல கடுப்பா என்ன பண்றாங்க, இந்த பஸ் ஓனர்ஸ் அவங்க எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. இவர் அவங்க எல்லாம் பேசி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் இவர் சொல்றாரு, அவங்க வெயிட் பண்ண சொல்லுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்குள்ள அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அப்ப கிளம்பி போயிடுறாங்க. இவர் கேட்ட உடனே இவரே வந்து அந்த பஸ் ஓனரோட தலைவருக்கு போன் பண்றாரு. நீங்க வந்த உடனே கிளம்பிட்டீங்க, கொஞ்சம் தயவுசெய்து நாளைக்கு வாங்கல ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி திரும்ப கூப்பிடுறாரு. அடுத்த நாள் அவங்க எல்லாருமே வராங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் வந்து உங்ககிட்ட மூச்சு கொடுக்காம உங்கள்கிட்டயே பேசிட்டு இருந்ததா நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்க. இவங்க என்னை பார்க்கறதுக்காக கிராமத்துல இருந்து வச்சிருக்காங்க. இவங்க திரும்ப போறதுக்கு பஸ் 6 மணியோட சரி, நீங்க வந்தப்போ மணி 5. நான் அந்த நேரத்தை இவங்ககிட்ட கொடுத்தா இவங்க ஊருக்கு போறதுக்கு கஷ்டப்படுவாங்க, அதான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் இந்த மினி பஸ் அப்படிங்கிற கான்செப்ட். அது மட்டுமா, காமராஜர் பேசுறவங்க பேசிட்டே போலாம். ஒரு ஈவினிங் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கும் அவர் தான் காரணம். கமலஹாசனோட அண்ணா வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ணா இதுல வந்து கேட்கிறாரு. அப்ப அவங்க அந்த ரிப்பர் சொல்றாரு, சார் 12 சீட்டு தான் இருக்கு, நம்ம வந்து அதுக்கு மேல சீட்டு கொடுக்க முடியாது சார் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல சார், லேப்ல 12 சீட்டு தான் இருக்கு. அது சொன்ன உடனே அவர் வந்து யோசிச்சுட்டு அடுத்த நாள் அவர் அந்த சொல்றாரு. திரும்ப அதே பண்ணிட்டு 10,000 பார்த்துட்டு எல்லாம் வாஷ் பண்ணி சொல்றாரு. அந்த மாதிரி பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அந்த கமல்ஹாசன் அக்காண்ட போன் பண்ணி சொல்றாரு, நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன், அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எந்த பையனுக்கு மட்டும் இல்லை, அவரை மாதிரி இன்னும் பதினொன்றுக்கும் சீட் கிடைக்கும் சொன்னாரு. ஈவினிங் காலேஜுங்கிற கான்செப்ட் அப்படிதான். அப்துல் கலாம் வந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இந்த போலியோல அட்டாக் ஆகி நடந்து போறவங்க எல்லாம் பாக்குறாரு. அவங்க சாதாரணமா நடக்கவே கஷ்டமா இருக்கும். சில பேருக்கு அந்த ஷூ போட்டுட்டு போவாங்க, அது வந்து இன்னும் வெயிட்டா இருக்கும். நடக்கிறது ரொம்ப கஷ்டப்படுற பார்த்துட்டு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி செஞ்சுருப்பேன் அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சு ஏரோப்ளேன் தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு மெட்டல், இது வந்து வெயிட்லெஸ் மெட்டல்ங்கிறத கண்டுபிடிச்சு அது மூலமா இந்த போலியோ அஃபெக்டட் பர்சன்ஸ்க்கு இந்த ஷூவை ரெடி பண்ணா நல்லா இருக்கும். கேலிபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஷூ ரெடி பண்ணலாம்னு பண்றாரு. அந்த மாதிரி பண்றச்சு அது எல்லா இடத்துலயும் நல்லா அக்செப்ட் ஆச்சு. ஸோ எம்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம அடுத்தவங்களோட பொசிஷன்ல இருந்து பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம். இந்த உணர்வு வந்து
ஒருத்தர் 10 நாள் வரல அப்படிங்கிறது அவர் ஏன் வரலன்னு தகவல் சொல்றதுக்கு ஒரு சுச்சுவேஷன் இல்லாத ஒரு காலகட்டத்தை நம்ம அவர்கிட்ட வந்து தூக்கி காமிக்கிறாரு. ரீசெண்டா நடக்குது காலநிலை. எங்க காலனில கிட்டத்தட்ட ஒரு 500 கார் இருக்கு. அந்த 500 காரை தொடக்கிறது வந்து 2 பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 10 நாளா கார் தொடக்க ஆளே வரல, போனும் இல்லை. அப்ப என்ன ஆயிடுச்சு, நாங்க எல்லாம் எங்களோட பிரசிடென்ட்ட போய் சொன்னாங்க. அவரை போய் வேலைக்கு வச்சுருக்காங்க, அவன் வந்து தகவல் சொல்ல ஒண்ணு சொன்ன வந்தா வேலையை விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காருக்கு அவன் வந்து 700 ரூபாய் வாங்குறான். அந்த 500 கார் அட்லீஸ்ட் குறைஞ்சு ஒரு 100 காராவது பார்ப்பான். காருக்கு நம்ம வந்து நம்மள சோம்பேறி ஆக்கிட்டதுனால அந்த இந்த மாதிரி சட்டம் போடுறோம். அப்ப என்ன வந்து, அப்ப இந்த பிரசிடென்ட் வந்து ஒரு மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாரு. அடுத்த நாள் அந்த பையன் வரான், வந்து ஒரு கால் வந்து சொல்றான், ஐயா நான் ஊருக்கு போயிட்டேன், என்னோட மொபைல் சிம் குறைஞ்சு போச்சு, அங்கே தகவல் சொல்ல முடியல, என்னோட பிசினஸ் பிரசவ வழி, அதனாலதான் உங்களுக்கு தகவல் சொல்ல முடியல, தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வாங்கிட்டு போய் தொடக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி தொடக்க ஆரம்பிச்சதுனால என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு ஜெனுவன் ரீசனுக்கே இந்த மாதிரி ஒரு ஆஸ்பத்திரி வச்சு நம்ம வந்து அந்த பையனுக்கு வந்து நம்ம அவனை வந்து வேலையை விட்டு தூக்கினா, அதுவும் குழந்தை வந்து நேரம் இதுன்னு சொல்லி ஏதாவது சொல்லி விட்டுவாங்க. அதனால இவனை வேலையை ஆப்ரேட் பண்ணவே வேண்டாங்க. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதனால எம்பத்திங்கிற ஒரு விஷயம் நான் இந்த பிபிடி இந்த குரூப்ல நான் அப்புறமா ஷேர் பண்றேன். ஸோ தட் செல்வத்துக்கு ஷேர் பண்றேன், அப்புறம் இது பண்ணிக்கலாம். என்ன ஒரு 2-3 கோட்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். பட் எல்லாம் என்ன சொல்றேன்னு நினைக்கிறீங்கன்னா அது எல்லாமே நான் சொல்லிட்டேன். கடைசியா ஒரே ஒரு விஷயம், அதுல அந்த ஸ்லைட்ல முக்கியமான விஷயம் இருக்கும். பெங்களூர்ல ரீசெண்டா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஒரு சர்ஜன் கோவிந்த் பேரு, கேஸ்ட்ரோ சர்ஜன். ஒரு பேஷண்ட்டுக்கு ஆபரேஷனுக்காக போறாருங்க, டிராபிக்ல மாட்டிக்கிறாரு. பேஷண்ட் அங்க விசுக்கு முன்னாடி இருக்காரு. இவர் என்ன பண்றாரு, இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாரு. இறங்கி ஓடி போய் ஓடுறச்சே மொபைல்ல தன்னோட போட்டோ எடுத்துட்டே போறாரு. இந்த டிராபிக் எல்லாம் கொஞ்சம் ரெகுலேட் ஆச்சுன்னா நிறைய பேரோட உயிரை காக்க முடியும், அவசரமா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பெங்களூர்ல அந்த சர்ஜரியை நல்லபடியா முடிக்கிறார். ஸோ இந்த எம்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு அரசியல் தலைவருக்கும் வேணும், குடும்ப தலைவருக்கும் வேணும், ஒரு மாணவர் அதாவது பள்ளிக்கூட ஆசிரியருக்கும் வேணும். யாரெல்லாம் தலைவரா இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் இந்த எம்பத்திங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அவங்க வந்து பல விஷயங்களை வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிறத மாற்றி கருத்து. இந்த எம்பத்தி பிசினஸ்ல எவ்வளவு அழகா யூஸ் ஆகுங்கிறத நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் கடலூர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா எங்க பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, கீரை வாங்குவாங்க. கீரையில பேரம் பேசி தான் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அதே கீரைக்காரி அடுத்த நாள் வரைச்ச அவங்களுக்கு வந்து வெயில் சமயத்துல வந்தாங்கன்னா மோர் கொடுப்பாங்க. நான் கேட்பேன், என்ன பாட்டி அவ்வளவு பேரம் பேசினா மோர் கொடுக்குறேன்? அது பிசினஸ்டா, இது வந்து மனித நேயம்டா, பாவம் வெயில்ல வராங்கல்ல அப்படின்னு சொல்லி எனக்கு சின்ன வயசுல எனக்கு புரிய வச்சாங்க. அதனால மனித நேயத்தை நம்ம வந்து எங்கெல்லாம் முடியுமோ அங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எம்பத்திங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கரெக்டா புரிஞ்சுட்டு செஞ்சோம்னா நம்ம நிறைய விஷயங்களை சாதிக்க முடியுங்கிறத இந்த நேரத்துல பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இதுவுமே நான் கமிட் பண்ணிட்டேன். திடீர்னு ஒரு ப்ரோக்ராமுக்காக நான் வேலூருக்கு வர வேண்டியதா போச்சு. இருந்தாலும் எனக்கு என்ன கான்பிடன்ஸ் இருக்குன்னா, இந்த ப்ரோக்ராம் போனாலும் நல்லபடியா என்னால பண்ண முடியுங்கிற ஒரு கான்பிடன்ஸ் இருக்குது. என்னோட ப்ரோக்ராமுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால உங்க யாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்து கிளாஸ் எடுப்பேன். ஸோ வித் திஸ் I'm handing over the floor to the chairman. Thank you. சீக்கிரமா முடிச்சுட்டு நினைக்காதீங்க, எனக்கு இறங்க வேண்டிய இடம் வந்துச்சு. Thank you. Over to chairman. Okay, sir. Thank you, sir. Thank you very much, sir. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வாட் இஸ் எம்பத்திங்கிறது வந்து நீங்க உங்களுடைய சொந்த அனுபவத்தினாலும் பிளஸ் இந்த அன்னை தெரேசா அவங்களெல்லாம் எப்படி அந்த எம்பத்தியை வந்து எப்படி புரிய வச்சாங்க என்பதில் சிறப்பாக சொன்னீங்க. அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் அந்த எம்பத்தி பிளஸ் கிளாஸ் ரூம்ல என்னென்ன பண்ணணும், சிம்பத்திக்கு இருக்கணும் அப்படின்னு சிறப்பாக சொன்னீங்க. இது ரொம்ப சின்ன செஷனா இருந்தாலும் நிறைய மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் சார். இப்போ வந்து நம்ம பார்ட்டிசிபேட்டோட வியூஸை கேட்கும். பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். Participants. Sir, empathy. Good evening, sir.
Good ஜேசி evening. மாரியப்பன் ஃப்ரம் ஹரூர், ஜேசி ஹரூர். Sir. சார் ரொம்ப அருமையா சொன்னாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரொம்ப அருமையா சொன்னாரு. ஸ்பெசிஃபிக்கா அவருடைய பர்சனல் லைஃப்ல அவங்க பாட்டி சொன்னது ரொம்ப அருமையா சொன்னாரு. பிசினஸ் தனியாவையும் மனித நேயத்தை பத்தி சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது சார். அதே போல ஒவ்வொரு தலைவர் மதர் தெரசா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இது சார்ந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது ரொம்ப அருமையா இருந்தது. உண்மையிலேயே சார் சொன்ன கருத்துக்கள்லாம் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் சின்ன பள்ளி வயது குழந்தைங்களுக்கு வந்து உண்மையிலேயே சென்றடையணும்னு கேட்டுக்கிறேன் சார். தேங்க்யூ சார். ரொம்ப அருமையா இருந்தது சார். தேங்க்யூ. அதே போல Thank you, sir. இவ்வளவு Thank you. இக்கட்டான சூழல்லையும் இந்த ட்ரைனிங் கொடுத்தது உண்மையிலேயே மிகப்பெரிய வரம் சார். தேங்க்யூ. Thank you, sir. Mariappan sir, thank you. Yes, sir. Where are you, sir? Yes, Mohan Kumar this side. Yes, sir. Please, sir. மோகன் குமார் சார். ஒண்டர்ஃபுல் சார். ராமசாமி நல்லா இருந்தா கேட்கறதுக்கு. அவ்வளவுதான். அந்த டிட்டர்மினேஷனோட கமிட்மெண்டோட ஜம்முன்னு கொடுத்தீங்க ஆக்லா. கோல்டன் பேர்ட்ஸுக்கு ஹேஸ் டு பி ரிப்பீட்டட். இது சொன்ன மாதிரி இது வந்து we are trying to make all this in the form of a document and give it as a free book to all schools and collegesங்க. இதெல்லாம் ஜனங்கள் சொன்னதான் தெரியும் ஆக்லா. அது மாதிரி ரொம்ப சிறப்பா இருந்துச்சு சார் ஆக்லா. அவரு இப்போ முன்னாடி ஒருத்தர் சொன்ன மாதிரி பாட்டி கிட்ட நம்ம நிறைய பழகணும் சார். குழந்தைகளை உருளாக்கலாம். ஆல் மேனேஜ்மெண்ட் திங் வி லேர்ன் ஃப்ரம் தேர் ஒன்லி. பிஸ்னஸ் வேற, இது வேற, மனித நேயம் வேற. இன்ஃபேக்ட் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் எவ்ரிபடி, எங்க அப்பா வந்து ஒரு சேல் டேக்ஸ் ஆஃபீஸர். குன்னூர்ல அசஸ்மெண்ட் பார்க்கறதுக்கு மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு வியாபாரி வந்தாரு. வியாபாரி வந்து கணக்கு காட்டும் போது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார், நல்லா பார்த்து போட்டுறப்பான்னு சொன்னாரு. அவர் மஞ்சப்பையில இருந்து இதுக்கு இந்த கணக்கு கொடுப்பா அந்த கணக்கு கொடுப்பான்னு சொல்லி எல்லா பணத்தையும் கொடுத்து போட்டு பை காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க அப்பா கேட்டாரு, என்னப்பா காலையில் சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்டாரு. அவன் திருன்னு முடித்தான். சரி வாப்பா, நானும் வந்து இங்க இன்னைக்கு தான் காலையில் கோயம்புத்தூர்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டு பிரியாணி வாங்கி கொடுத்தாரு. பிரியாணி வாங்கி எங்க அப்பா பணம் கொடுத்தாரு. அது மாதிரி அப்புறம் பணம் கொடுத்துட்டு ஊருக்கு மேட்டுப்பாளையத்துக்கு போற பணம் இருக்குமான்னு கேட்டான். திருன்னு முடித்தான். அவனுக்கு பஸ் காசு கொடுத்துட்டு அங்கிருந்து ஆட்டோ சார்ஜும் கொடுத்து அனுப்பிட்டாரு. சூப்பர். அது மாதிரி எம்பத்தி நல்லா இருந்தது சார். வெரி நைஸ் லிசனிங் டு யூ. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். Thank you, Mohan Kumar. வேற யாரா பேசுறீங்களா சார்? சார் நீங்க இன்னும் டிரைவிங்ல தான் இருக்கீங்களா ராமசாமி சார்? வேற யாரும் பேசுறீங்க? வேற யாரும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ ஃபார் தி ஃபீட்பேக்ஸ். ஃபேக்கல்டி ரிமார்க் சார். ஏதாவது நீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அந்த பிபிடியை ஷேர் பண்றேன். ஓகே. ரொம்ப இந்த மாதிரி மொபைல்லயே வந்து கிளாஸ் எடுக்கணும்னு நினைச்சுக்காதீங்க. ஸோ இந்த நேரத்துல நம்ம என்னோட ஆட்டோ டிரைவருக்கு நிறுத்தி சொல்லணும். அவர் பாட்டு கேட்டு இருந்தாரு, ரிக்வெஸ்ட் பண்ணோடனே பாட்டு ஆஃப் பண்ணிட்டாரு. ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் த நைஸ் ஆஃப்டர்நூன். தேங்க்யூ சார். ஓகே சார். அனௌன்ஸ்மெண்ட் டுமாரோ, நாளையோட ஓடிபி ப்ரோக்ராம். நாளைக்கு ஓடிபி வந்து தலைப்பு வந்து பர்சர்வேஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன். பர்சீவரன்ஸ் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன். ஃபேக்கல்டி வந்து ஜேசி கீர்த்தனா அவர்கள். ஓகே. அடுத்து vote of thanks. சஞ்சய் இருக்காரா? சஞ்சய், செக்ரட்டரி சஞ்சய் இல்ல. ஓகே, லெட் மீ ப்ரொபோஸ் vote of thanks. நம்மளுடைய அழைப்பை ஏற்று பல சிரமத்துக்கு இடையேயும் வந்து டிராவல்லே இருந்து நமக்கு வந்து இந்த எம்பத்தி என்ற தலைப்பிலே வந்து மிக சிறப்பாக
சார் அன்மியூட் பண்றது சார். ரவீந்திரன் சார் அன்மியூட் பண்ணுங்க. கேட்கலையா? அப்படியே சார். ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுங்க சார். ஓகே, இல்ல ஓட் ஆஃப் கேட்கலையோ? ஓகே சார், ஓட் ஆஃப் தேங்க்ஸ். அதாவது இந்த ட்ரைனிங் செஷனை எப்படியாச்சும் நடத்தி ஆக வேண்டும், டிராவலில் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ராமசாமி சார் அவர்கள் வந்து டிராவல்ல இருந்து இந்த சிறப்பான எம்பத்தி என்ற தலைப்பில் வந்து செஷன் எடுத்தார். அவருக்கு ராணிப்பேட்டை பவர் சிட்டி ஜேசி சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பான தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த ஜேசி நண்பர்களுக்கும் மற்றும் இதில் இந்த ப்ரோக்ராமில் இணைந்த அத்தனை ஜேசி நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை முறைப்படி ஒத்தி வைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.